ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் குவிந்த கிறிஸ்துவ மக்கள் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். புத்தாண்டு தின பிரார்த்தனை விண்மீன் ஆலய வளாகத்தில் உள்ள சேவியர் திடலில் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் மறைவுரையும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இரவு 12 மணிக்கு பரிபாலகர் சகாயராஜ் குத்து விளக்கேற்றி புத்தாண்டை வரவேற்றார். புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு பேராலயம் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. புத்தாண்டையொட்டி சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இறைவன் நமக்கு மீண்டும் ஒரு ஆண்டை கொடுத்திருக்கின்றார், ஒரு நம்பிக்கை தரும் ஆண்டினை கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறி இந்த ஆண்டை நாம் ஆரம்பிப்போம். எவ்வாறு இந்த கால நிலையானது மாறிக்கொண்டிருக்கின்றது என்றால், நாம் இயற்கையை நேசிக்க மறந்து விடுகின்றோம். அந்த இயற்கையை நேசிக்கும் பொழுதுதான் இயற்கை நம்மையும் சுபிட்சமாக வாழவிடும். எனவே இன்றைய தினத்திலே நம்பிக்கையை நாம் மக்களுக்கு கொடுப்பதோடு நம்மோடு இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கையை நேசித்து அந்த இயற்கையோடு நாம் ஒன்றாக வாழ்ந்தால் இந்த வருடம் பல வகையிலே காலநிலையினால் வெப்பத்தட்ப நிலையினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து ஏற்படுகின்ற விபரீதங்களிலிருந்து நாம் விடைபெற முடியும். புத்தாண்டையொட்டி ராமநாதபுரத்தில் உள்ள தூய ஜெபமாலை அன்னை தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள புனித பத்தாம் பத்திநாதர் கிறிஸ்துவ தேவாலயத்தில் புத்தாண்டையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உலக அமைதிக்காகவும் பொதுமக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழவும் பிரார்த்தனை நடத்தினர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம் மற்றும் திரு இருதய பேராலயத்தில் புத்தாண்டையொட்டி நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் உலக அமைதி மற்றும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மீண்டு வர சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புத்தாண்டையொட்டி கோவை புனித மைக்கேல் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு இயேசுவின் முன் மண்டியிட்டு மனம் உருகி பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டையொட்டி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் உலக நன்மை வேண்டி நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோட்டார் புனித சவேரியார் தேவாலயத்தில் நள்ளிரவு புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் நஸ்ரேன் சூசை தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறி அன்பை பரிமாறிக்கொண்டனர்.
ஆங்கில புத்தாண்டையொட்டி திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் உள்ள தூய உலக மாதா ஆலயத்தில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் புத்தாடை அணிந்து ஒன்று கூடி சிறப்பு திருப்பலி பாடல்களை பாடி புத்தாண்டை வரவேற்றனர். இதில் உலக அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் நற்பண்புகளை உருவாக்கவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் 2023ஆம் ஆண்டுக்கு நன்றி தெரிவித்தும் 2024ஆம் ஆண்டை வரவேற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது.